உடல் முதலமைச்சர் ஆனீங்கன்னா நீங்க ஒரு 3 விஷயம் மாத்தலாம் அப்படின்னு என்னென்ன விஷயத்த மாத்துவீங்க? எந்த இடத்துலயுமே ஊழல் நடக்கக்கூடாது. கேஷ் ரொம்ப இதா இருக்கு. யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தம்பி விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய எதிர்பார்க்கறேங்க. அந்த எம்எல்ஏ எல்லாம் நிக்கிறாங்கல்ல தொகுதியில, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்க சொல்லுவேன். குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் ஆறீங்க தமிழ்நாட்டுக்கு. சரிங்க. என்ன விஷயத்த மாத்துவீங்க? ஆனா மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. எல்லாமே மாற்றி ஆகணும். ஒரு சில விஷயம் வேணா மாத்தலாங்க. இந்த விஷயம் வறுமை தான் ரொம்ப கொடுமையா இருக்குங்க. ஆட்டோ டிரைவருக்குலாம் போய் வருமானம் சுத்தமா இல்லைங்க. சரிங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாத்திரம் நிறைய இருக்குங்க. ரோடு எந்த ரோடுமே ஒரு ரோடு உருப்படி இல்லைங்க. எல்லாமே இருக்கு பாருங்க. போட்ட ரோடுல நீங்களே கண்ணாடி பாக்குறீங்க. பாதி வாய் தான் போட்டு போறாங்க, பிடிக்கிறாங்க. ஆட்டோ போறமே ரோடு குண்டு குழி நிறைய இருக்குது. ஒண்ணுமே வேற ஒரு நல்ல ஆள் வந்து யாராவது அரசியல் பண்ணா வேற ஒரு மாறுதல் ஆகும். யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 2024 தம்பி விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறேங்க. அப்படிங்களா? ஆமா, இவங்க 2 பேர்த்த விட அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்கறேன். புதுசா வராங்க, அவங்க கரெக்டா ஆட்சி பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணுவாங்க நல்லா இருக்குங்க. தம்பி விஜய் வந்தாருன்னா நல்லாவே இருக்கும். நல்லா பண்ணுவாரு. நல்லாமே நம்பிக்கை இருக்கு. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே, நீங்க ஒரு நாள் முதலமைச்சர் ஆகுறீங்க. ஒரு நாள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா நீங்க ஒரு 3 விஷயம் மாத்தலாம் அப்படின்னு என்னென்ன விஷயத்த மாத்துவீங்க? ஒண்ணு வந்துட்டு மது விலக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு டோட்டலா நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதை பண்ணுவோம். செகண்ட் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா தப்பு பண்ண பொலிட்டீஷியன்ஸ் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணலாம். சோலி முடிச்சு. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஸ்லம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். தமிழ்நாட்டுல ஸ்லம்ஸே இல்லாத மாதிரி கிளியர் பண்ணும். இந்த 3 விஷயம் மெயினா மேஜரா இனிஷியலா நான் பண்ற மாதிரி. இந்த 3 விஷயம் மட்டும் மாத்தனாலே இந்த 3 விஷயம் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் மாறிடும். ஓகேண்ணா, இப்போ மதுவிலக்கு வந்து மொத்தமா மாத்திட்டா நம்ம மக்களாலையும் இங்க இருந்துருவாங்களா? நம்ம நிறைய பேர் ரொம்ப அடிக்டா இருக்க முடியாது. ஆனா அதனால நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதாகுது, சஃபர் பண்றாங்க. நிறைய பேர்த்தோட ஹஸ்பண்ட் அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சாகுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்தா அவங்களும் கூட சேர்ந்து வாழ்வாங்க. அதனால வந்து நிறைய பேர் வேலைக்கு போறது இல்லை. அதெல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். எங்க வைக்கணும் அங்க மட்டும் எது கரெக்டா இருக்கணும் அது கரெக்டான எல்லாமே நான் கூட. ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு நாள் முதலமைச்சராக வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ஒரு நாள் முதலமைச்சரானா தமிழ்நாட்டுல ஒரு 3 விஷயம் மாத்தணும்னு என்னென்ன விஷயத்த மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் கல்வி இலவசம் கொடுக்கணும். கல்வி இலவசமா கொடுப்பீங்க. சரி. ரெண்டாவது இந்த டாக்டர் மருத்துவத்துறை மருத்துவத்தை இலவசமா தந்துருவீங்க. கல்வி இலவசமா தந்துருவீங்க. மூணாவது சொத்து. இந்த சொத்து நிறைய இருக்குங்க உங்கள்கிட்ட. இலவச வீடு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இலவச வீடு தருவீங்க. எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு சொத்து தரணும். எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொந்த வீடு இருக்கும். அரசால தர முடியுமா? அவ்வளோ எல்லாத்துக்குமே சொந்த வீடு தரலாம். அவ்வளவு இடம் இருக்கு. அவ்வளவு இடம் இருக்கு. ஆமா, ஒரு பிளாட் கட்டினா தரலாம். கண்டிப்பா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ உங்களுக்கு ஒரு நாள் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நீங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு 3 விஷயம் மாத்தலாம் அப்படின்னா என்னென்ன விஷயம் எல்லாம் மாத்துவீங்க? இப்போ முதல் விஷயமே வந்து இந்த எம்எல்ஏ எல்லாம் நிக்கிறாங்கல்ல தொகுதியில, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்க சொல்லுவேன். குவாலிஃபிகேஷன். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபை இருக்குல்ல. எல்கேஜில சேர்ற குழந்தைக்கும் கூட என்ன சொல்றாங்க, என்ட்ரன்ஸுக்கு வாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குங்கிறாங்க. எல்கேஜியில் சேர்ற குழந்தைக்கு. அப்போ நம்ம அந்த ஒரு தொகுதியவே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர்த்தை காப்பாற்றக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு ஏன் குவாலிஃபை எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அது வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இன்னொரு விஷயத்துக்கு நினைக்கிறீங்கன்னா அது எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. பட் நடக்குமான்னு சாத்தியம் இல்லை. எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் மாதிரி இந்த பணத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துடலாம். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். மணிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். பட் யாருமே அந்த பணத்தை வீட்டில் வைக்க முடியாது, வெளியே பதில் ஆகணும். பட் அதனால எல்லாருமே எல்லாத்து கையிலையும் அந்த மணி ஃப்ளோ இருக்கும் இல்லை. அதனால அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சா நல்லா இருக்கும். ஒரு நாள் முதலமைச்சராக வாய்ப்பு கிடைக்குது எல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன விஷயம் செய்வீங்க? எந்த இடத்துலயுமே ஊழல் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்படி எதுவும் ஒருத்தங்க நடந்துச்சுன்னா அவங்க உடனே அந்த இடத்த விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சரி, பணியை விட்டு நீக்கிடுவேன். தண்டனைகள் வந்து கடினமா இருந்தாதான் அடுத்த தப்புகள் நடக்காது. அப்படிங்கும்போது ஊழல் எந்த இதுவுமே நடக்காது. சரி, இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போகணும்னா பைசா கொடுத்தாதான் போக முடியும். மக்கள் மனசுல இருக்கு. சப்போஸ் ஒரு கண்ட்ராக்டர் வேலைக்கு தான் போகணும்னா இவ்வளவு கொடுத்தாதான் உள்ள போவாங்க அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு போக கூடாது அவங்கள. சரி, ஈஸியா போயிடலாம், நமக்கு திறமை இருந்தா அந்த இடத்துல போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம மக்கள் வயசுல கொண்டு வரணும். சரி, அதனால அந்த இடத்துல ஊழல் நடக்காம பாத்துக்கணும். அதுக்கு தடுக்கணும். நீங்க ஒரு நாள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க மாத்தக்கூடிய ஒரு 3 விஷயம் தான் என்னன்னு? ஏழை எல்லாம் நிறைய பேர் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஈஸியா படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் பண்ணுவேன். அப்புறம் இந்த ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்ல சாப்பாடு வந்ததுலாம் நிறைய கஷ்டப்படுவாங்கல்ல, அதுதான் ஹெல்பிங்க. அந்த டாஸ்மாக் அதிகமா இருக்கும், லோக்கல் எல்லாம் பண்ணலாம். அது கவர்மெண்ட் மட்டும் வைக்கிறது, மற்ற எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு டாஸ்மாக் பார் எல்லாத்தையும் ஃபேமிலி பிரச்சனை வரும். சரி, ஆனா கவர்மெண்ட் பார் டாஸ்மாக் எல்லாம் நடத்துமா? அப்ப அதுல நிறைய வருமானம் வரும். சரி, வருமானம் வந்தாலும் நிறைய குடும்பம் அதுலதான் அழியுது. பிரைவேட்னா நிறைய இடத்துல இருக்காது இல்ல, லோக்கல் எல்லாம் கூட ரேட்டு நிறைய பேர் வாங்கி போட்டுருப்பாங்க.